ஒரு வீடியோ தான் அனுப்பிச்சுட்டாரு, எனக்கு இந்த மாதிரி வேணும், இதை வந்து ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னார். நாங்களும் அதை ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம் ஷான். ஆனால் இதில் எங்களுக்கு ஒரு டஃப்பான ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு தான். ஓகே, இந்த லைட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு டெப்த் ரொம்பவும் போகக்கூடாது, மேலேயும் நிற்கணும். ஸோ இந்த இடத்துல தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து மெனக்கெடல் தேவைப்பட்டுச்சு. ஓகே, இந்த இடத்த பத்தி நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆக்சுவலி இது எல்லாமே அவங்களோட தான் இருக்கும். கரெக்ட்டா? கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த வீட்டோட ஷேப்பே உங்களுக்கு லீஃப் டைப்ல இருக்கும். ஓகே, லீஃப் மாடல். ஈவன் நீங்க உள்ள ரூமுக்கு போகும்போது அந்த லீஃப் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல நீங்க இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஷான், இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி பார்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே, அது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, அதுவும் வந்து பிரவுன். ஓகே, அந்த இந்த வுடன் கான்செப்டோட கொண்டு வந்துட்டோம். ஓகே, அதாவது ரெண்டு கலர் வரக்கூடாதுங்கிறதுல கிளியரா இருக்கீங்க. ஆனா ஒரு ஹைலைட்டர்ங்கிறது அங்க கொடுத்தோம். இங்க நான் கிரீன் கொடுத்தேனா நம்மளோட நீங்க உங்க பேஜ்லயே முரண்பாடு இருக்கே. நீங்க ரெண்டு கலர் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது யூனிட் தானே உங்களுக்கு பாரி. இது கிச்சன் கேட்டகரியிலேயே உங்களுக்கு வராது. இது வராது. இது வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்கிற ஸ்பேஸை நான் ஒரு பார் கவுண்டரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஏன் இந்த விஷயத்தை கேட்டேன்னு சொன்னா மக்களுக்கு வந்து புரியணும். ஏன்னா நீங்க ஒன்ஸ் சொல்லும் போது ஒரு சிங்கிள் கலர் இது சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த இதையும் சொல்றப்போ நீங்க இந்த ஃப்ரிட்ஜுக்காக நம்ம ஆல்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இல்ல, ஃப்ரிட்ஜ் அதான் இந்த ஃப்ரிட்ஜ் பொசிஷனிங் வந்து இவங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணும். அதுதான் ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட விஷயம் அதுதான். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஸோ இங்க ஒரு மைல்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜ் இங்க பிளேஸ் பண்ணிட்டோம். அப்போங்கும் போது அங்க ஒரு வால் நம்மளுக்கு எம்டியா இருந்தது. ஒரு கிச்சனே ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ எங்கேயுமே நாங்க பார் யூனிட் பிளேஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல ஒரு யூனிட் கொடுத்தா நல்லா இருக்கும். இது கிச்சன் இல்ல, இது பாருங்கிறது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதை அங்க பிளேஸ் அந்த கலர் கொடுத்துருக்கோம். பாருங்க எப்படி எல்லாமோ என்ன மேட்ச் பண்றீங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் ஓபன் பண்ணுங்க. இது வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. ஆமா. ஓகே, அதாவது ஸ்டோருக்குன்னு தனியா இருந்தாலும் இது வந்து என்ன மாதிரியான ஸ்டோரேஜ்? இது வந்து ஒன்லி ஃபார் grocery ஸ்டோரேஜ் தான். ஓகே, சோ இங்க நமக்கு இருக்கும். இது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்க ஸ்டோர் ரூம்னு நம்ம எதுவும் பர்టిక్యులரா பண்ணல. ஸ்டோர் ரூம் இருக்கு, பட் அது வேற லக்கேஜஸ் ஸ்டோரேஜஸ்க்கு தான் இருக்கு. ஓகே, கிச்சன் grocery ஸ்டோரேஜ்க்குன்னு எதுவும் நம்ம பர்టిక్యులரா பண்ணல. சோ அதுக்கான ஸ்பேஸ் தான் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, இந்த யூனிட் மட்டும் நமக்கு தனியா கொடுத்தா பை ஸ்டாண்டிங்கா நின்றோம். ஒரு ரெடிமேட் ஃபர்னிச்சர் மாதிரி உங்களுக்கு தனியா நிக்கும். ஆமா, தனியா நின்றோம். சோ அத மேக்கப் பண்றதுக்காக பக்கத்துல ஒரு யூனிட் black theme. சோ இந்த blackக்கும் உங்களுக்கு அந்த ரெஃப்ரிஜரேட்டரும் மேட்ச் ஆயிடும். ஓ, அந்த கலர் தீம் மேட்ச் ஆயிடும். ஓ, அங்கேயும் black இருக்கு, இங்கேயும் black இருக்கு. தெரியாது. அதனால இப்படி மேட்ச் பண்ணிட்டு இது உங்களுக்கு மல்டிபிள் ஸ்டோரேஜ்ங்க. உள்ள என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ரூம்ல இருக்கிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். அந்த சைடு பார்த்தது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு ஈக்குவலா இது ஏரியா என்ன இருக்கு? ஒரு வாஷ் பேசின். இது ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவோம்னா கிச்சனுக்கு வெளியே யூட்டிலிட்டி வைப்போம். ஓகேவா? கிச்சனுக்கு வெளியே யூட்டிலிட்டி வைப்போம். இங்க வந்து ஸ்பேஸ் வெளியே சுத்தி போறதுக்கெல்லாம் கஷ்டம். இங்க நம்மளுக்கு ஒரு ஏரியா கிடைச்சது. ஒரு வாஷிங் மிஷின் யூனிட் போட்டு ஒரு நார்மல் இந்த ப்ரூம் ஸ்டிக் ஸ்டோர் பண்றதுக்கெல்லாம் ஒரு சின்ன யூனிட் கொடுத்துட்டு அது மேல லாண்ட்ரிஸ். ஆமா, இங்க இது இருக்கறனால லாண்ட்ரிஸ் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. சோ இது ஒரு மல்டிபிள் யூஸ் ஸ்பேஸ்னு வெச்சுக்கோங்களேன். டாப் வரைக்கும் டாப்ல வந்து நீங்க எது வேணாலும் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, இந்த சைடு ஒரு பவுடர் ரூம் கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. இதெல்லாம் அவங்க லக்கேஜஸ், பெரிய பெரிய சூட் கேசஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்பேஸ் இப்படி அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி வர்க் பண்ணி எடுத்துறோம். நீங்க கேட்கலாம் அது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் கலர்னு. ஒரே கலர், அதனால தான் இது அங்க கிச்சனுக்கு மட்டும் தான் அந்த ஸ்பெஷல் கலர். அந்த கலரை நாங்க வேற எங்கேயுமே வீட்டுக்குள்ளார யூஸ் பண்ணல. சோ இந்த தீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்திருக்கு. பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பெட்ரூம் டோர். இது எப்படி? இது ஒரு ட்ரெடிஷனல் டோர். ட்ரெடிஷனல் டோர்ல நீங்க நிறைய டீடைலிங் பார்க்கலாம். இது வந்து சரோட அங்கிள் பண்ணது. எல்லா டீக் டோர்ஸுமே பிளஸ் டீக் காட்டுமே வந்து சரோட அங்கிள் பண்ணது. சோ இதுல பாத்தீங்கன்னா மரம் எல்லாமே ஒரிஜினல். ராஜபாளையத்துல இருக்காங்க அவங்க. அங்க இருந்து வந்து இங்க எடுத்து இந்த க்ரூவிங் எல்லாம் ஹேண்ட் க்ரூவிங்.
இங்க வந்து தான் பண்ணாங்க. இங்க வந்து பண்ணாங்க, நம்ப மாட்டீங்க ஷான், ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிச்சு கொடுத்தாங்க. நம்ம டீடைலிங் உண்மையாலுமே இது வந்து ஹேண்ட் ஒர்க். உங்களுக்கு என்ன மெஷின் டீடைலிங் கொடுத்தாலும் அந்த ஹேண்ட்ல பண்ணும்போது அதோட எலகன்ஸே வேற மாதிரி கன்ஃபார்மா இருக்கும். கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கும் இந்த வீட்டுக்கு வேணுங்கிறனால இதை கொண்டு வந்தாங்க. என்னதான் என்ஆர்ஐயா இருந்தாலும் ஷான், அந்த நேட்டிவ் பிளேஸ், ஹோம் டவுனுக்கு இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் டச்சை கொடுத்துட்டாங்க. நான் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். இங்க எல்லாத்தையும் நீங்க ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு நீங்க ஏன் காட்டு மட்டும் இப்படி உடன்ல கொண்டு வந்தீங்கன்னு, அதாவது இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த காட்லயும் பாருங்களேன் அதோட சேம் க்ரூவிங் கொடுத்திருக்கீங்க. அப்ப எங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த வெஸ்டர்ன் வராம நீங்க இது போனதுக்கான காரணம் அதுதான், அந்த டச் தான். அந்த டோர்ஸ் எல்லாமே நீங்க பாக்கும்போது தெரியும், அதோட இருக்கிற பாலிஷ் ஆகட்டும், பலன்னு எதுவுமே போடல, எல்லாமே ஷட்டில் மேட் ஃபினிஷ் தான். இப்போ எல்லாரும் மேட் தாங்க லைக் பண்றாங்க. இதோட க்ரூவிங் பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்குங்களா? இது எல்லாமே ஆசாரி வச்சு நம்ம அங்கிளும் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுவாரு, பிளஸ் அவரோட லேபர்ஸும் டீமும் இருக்காங்க. அந்த டீம் கிட்ட நம்ம எல்லாமே கொடுத்துட்டோமே, ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணி கொடுத்தாங்க. ஹெட் ரூமும் இந்த வால்பேப்பர் முதல் கொண்டு கொரியால அவர் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். கொரியால பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து கோதைகிட்ட கொடுத்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஒரு வீடியோ தான் அனுப்பிச்சுட்டாரு, எனக்கு இந்த மாதிரி வேணும், இதை வந்து ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. நாங்களும் அதை ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம் ஷான். ஆனா இதுல எங்களுக்கு ஒரு டஃப்பான ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லைட் தான். ஓகே, இந்த லைட்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட் டெப்த் ரொம்பவும் போக கூடாது, மேலேயும் நிக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து மெனக்கெடல் தேவைப்பட்டுச்சு. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளா இருக்கு, பட் ஆனா இங்கதான் எங்களுக்கு வேலையே இழுத்துச்சு. ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்க முடியல எங்கனால. புரியுது. அவர் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு எனக்கு அதுதான் வேணும்ட்டு. அப்ப அதோட ரிப்ளிகேஷன் வர வரைக்கும் அவர் எங்களை விடல. பட் ஆனா ஈஸியா கொடுத்துட்டோம். அவுட்புட் வந்துருச்சு. நீங்க தான் சொல்லணும். வந்துருச்சு. ஈவன் கலர் இதுல நீங்க கேட்கவே இல்லையே. இந்த கலர் அது நான் தான் சொல்லிட்டேன். இந்த டோட்டல் நான் இந்த உட்டனுக்கும் இந்த ஹெட் ரூமுக்குமான வித்தியாசனால தான் டோட்டலா இந்த ஹெட் போர்ட் பாத்தீங்கன்னா ஷட்டிலா ஒரு பீச், ஒரு ஹைலண்ட் பைன் தீம்ல வைக்கணும்ட்டு. இந்த கலரே பாத்தீங்கன்னா ஒரு பழைய கலர் தான். நியூ கலர், இங்கிலீஷ் கலர்ஸ் எல்லாம் கிடையாது, பழைய கலர் தான். ஆனா உங்களுக்கு ஒரு கிளாஸ் லுக் கண்டிப்பா கொடுக்கும் இந்த கலர் போடும்போது. நீங்க பழைய இதுல ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாத்துப்பீங்க, மோஸ்ட்லி இந்த மாதிரி சட்டில்டான கலர்ஸ். பெரிய வீட்டுக்கு போகும்போது இதுவும் க்ரூ தான். இது வந்து க்ரூட் பேனல் ஷான். பேனல். ஆமா, இது ரெடிமேடா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதோட சேர்த்து வால்பேப்பர் வந்து இது அகைன் கொரியன் வால்பேப்பர். இங்க போட்டுக்கிறது எல்லாமே அந்த வால்பேப்பர் தான். பட்டன்ஸ் வந்து தெரியுது, டெக்ஸ்சர் வந்து வெளிய இருக்கிற மாதிரி வெளிய தெரியும். இது நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் இது வந்து தொட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். இங்க இருந்து பாக்குறப்பவே வந்து அந்த ஃபீல் வருது, அந்த டெப்த் இருக்கு. தொட்டா கூட அந்த ஃபீல் இல்ல, பட் ஆனா வெளிய இருந்து பாக்குறப்ப அந்த ஃபீல் வந்து இருக்கு. தொட்டா இருக்குது வந்து சம்திங் ஓகே ஃபீல் பண்ணா நீங்க கத்துக்கலாம்ட்டு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வார்ட்ரோப். சிம்பிள்னு சொல்றதை விட ஒரு எலகண்டான வார்ட்ரோப். பட் இதுக்கான கான்ட்ராஸ்ட்மே நீங்க டோட்டலா இந்த கான்ட்ராஸ்டும் வார்ட்ரோப் கொடுத்திருக்கிறது. இது வந்து ஒரு அக்ரிலிக் டோன் ஷான். எங்களுக்கு வந்து அது ஒரு பிஸ்கட் கலர்ல இங்க கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எதுவுமே வந்து மாறி தெரியாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. லைக் அதாவது ஒரே மாதிரி இருக்குங்கிறத விட எதுவுமே கான்செப்ட் இல்லாம இருக்காது. பார்த்தா இது ஏன் தனியா நிக்குது அதுதான் அந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி நிக்காது. இது வந்து ஸ்லைடிங் டோர். இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த வார்ட்ரோப் எனக்கு பிடிச்சது வந்து நாப் தான். நாப் நீங்க ரெகுலரா நிறைய டிஃபரெண்ட் நாப் யூஸ் பண்ணுவீங்க, பட் இந்த நாப் வந்து டோட்டலி வேற. டிஃபரெண்ட். இது எதனால இந்த நாப்? அது ஒரு காப்பர் டச் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நாப் கொடுத்தோம். உங்களுக்கு ஈவன் நல்லாவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்களேன், நல்ல ஃபோர்ஸா தள்ளுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இந்த கலருக்கு அது இன்னுமே எலிவேட் பண்ணி காட்டுச்சு. அந்த காப்பர் கலர் அது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இருக்கு. ஆமா. இது நீங்க கன்சீல்டுன்னு போனாலே நம்மளுக்கு ஒரு 4 கலர் ஆப்ஷன் தான். காப்பர், கோல்டு, பிளாக், குரோம். இதுதான் 4 கிடைக்கும். அப்ப அதுல இந்த கலருக்கு மேட்ச் ஆகுறது எனக்கு காப்பர் தான். சோ காப்பருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அதுதான் எனக்கு கிடைக்கும். சோ ஈவன் இதுவும் பாருங்களேன், இதுவும் காப்பர் தான். இதுவும் ஒரு சின்ன யூனிட் உங்களுக்கு எல்லாம் அலுமினியம் வித் பவுடர் கோட்டிங். சோ இதுவும் உங்களுக்கு கிளாஸா இருக்கும். உள்ள டிராயர் கொடுத்துருக்கோம். ஒரு லுக் வந்து நல்லா இருக்கும் ஷான், பிளசண்டா இருக்கும். லுக் நல்லா இருக்கும். நீங்க ஏன் சொல்லணும், லுக் தான் நாங்க பார்த்த உடனே தெரிஞ்சது. இது வந்து ஒரு
ரூம், இங்க ஒரு French விண்டோ உங்களுக்கு நீட்டா போயிடுது. ஸ்பேஸும் உங்களுக்கு பாருங்களேன் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து. இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. ஒரு சோஃபாவோ இல்ல ரெக்லைனரோ போடுற அளவுக்கு உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு. நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இத தாண்டி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இது ஒரு மினி ட்ரெஸ்ஸிங். மினி ட்ரெஸ்ஸிங்னு சொல்ல முடியாது, ஒரு லக்ஸுரி ட்ரெஸ்ஸிங் தான். ஆக்சுவலி இந்த இடம் வந்து வாவ் தான். எனக்கு பிடிச்ச பிளேஸ் தான் இது வாவ் தான். அந்த டோட்டலா அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ஏன் இதை சேஞ்ச் பண்ணீங்க? இது ஏன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஓகே. இந்த கலரை விடுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இந்த கலரை நாங்க கொண்டு வரணும். ஸோ இந்த ரூம்ல இருந்து டோட்டலா இது டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு கிரே தீம் கொடுத்துருக்கோம். வெறும் கிரே போட்டா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக ஒரு ஒயிட் டச் கொடுத்து போட்டிருக்கோம். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் எங்கேயுமே கிடையாது. வென்டிலேஷன் கிடையாது, சன்லைட் கிடையாது, ஒரு நேச்சுரல் லைட்டிங்கோ நேச்சுரல் ஏரோ இங்க இல்ல. ஸோ இந்த இடத்துல நான் இன்னும் டார்க் பண்ணேன் அப்படின்னா இந்த ரூம் கிராம்ப் ஆயிடும். ரொம்ப இருட்டா இருக்கும். சோ அத நான் பிரைட்டன் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மைல்ட் லைட் கலர்ஸ் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடே வந்து ஒரு விதமான விண்டேஜ் டைப்லயும் அடிக்கடி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஈவன் இந்த விசிறி முதல் கொண்டு இந்த விண்டேஜ்க்கான இது எதுக்காக பிளேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விண்டேஜ் கிளாக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு பேசுற போது எங்களோட ஒரு கான்வர்சேஷன்ல சொன்னதை அது ரொம்ப அழகா கேட்ச் பண்ணி அந்த விண்டேஜ் கிளாக்க மாட்டி வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலி எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ். அவங்க சூப்பரா இருக்கு. ரொம்ப, அதாவது நம்ம பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கு கூட அவங்க அந்த ரெஸ்பெக்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹானர் பண்ண மாதிரி. என்ன थैंक यू. சோ அது அந்த இடத்துல அழகா உட்கார்ந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்து செப்பரேட்டா தெரியல. இங்க வச்சிருந்த ஒவ்வொரு, இப்ப நீங்க வச்சு இது கேட்டீங்கன்னா மேடம் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. கண்டிப்பா இருக்கும். நான் கேட்கல, நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த இதுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த குட்டிக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. இது வந்து அவங்க ஹோம் டெக்கர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோம்ல, இந்த மாதிரி நேச்சுரல் பிளான்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது நேச்சுரல் பிளான்ட். ஆமா, நேச்சுரல் தான் இதெல்லாம். இன்டோர் நேச்சுரல் பிளான்ட். ஆமா, இன்டோர் நேச்சுரல். நான் வந்து பிளாஸ்டிக் நினைச்சேன். இது அப்புறம் அவங்க பாலி போயிட்டு வந்த கலெக்ஷன்ஸ் அங்க வச்சிருக்காங்க. ஓகே. கொரியாக்கு போயிட்டு வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் யூனிக் பீஸ் தான். தெரியுது. நான் இந்த ஒரு இதை பார்த்தப்பே தெரிஞ்சிருச்சு யூனிக் பீஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுல இந்த இது ரொம்ப வருது. அதுக்கு ஒரு ஸ்டோரி பாத்தீங்களா? சொல்லிட்டீங்க. நம்ம மேல போவோம். ஒவ்வொரு படிக்கட்டும் லைட்டை போட்டு வச்சிருக்கீங்க. பிரைட்டனா இருக்கும் போற இடமெல்லாம். சூப்பர். இந்த இடத்தை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆக்சுவலி இது எல்லாமே அவங்களோடதா தான் இருக்கும். கரெக்டா? கண்டிப்பா. இதுல நம்ம பண்ணது இந்த டெக்ஸ்சர் மட்டும் தான். ஓகே. இந்த டெக்ஸ்சர். ஆமா, இதுவும் உங்களுக்கு தெரியும். இது வால்பேப்பர் இல்லையா? இது வால்பேப்பர் கிடையாது. என்ன அடிக்கடி ஏதாவது ஒன்னு மாத்தி சொன்னா நான் இன்னும் நான் வரும்போது அங்க எல்லாம் மைண்ட் செட்டப்ல வந்து இது வந்து டெக்ஸ்சர். இது பெயிண்டிங்ல கொண்டு வந்தது. டெக்ஸ்சர். இது ஒரு மெட்டாலிக் ஃபீல் இருக்கு. மெட்டாலிக் ஃபீல். இது ஒரு மெட்டாலிக் ஷிம்மர் ஃபினிஷ்ல உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே எம்போசிங் மாடல்ஸ் தான் இருக்கும் இதுல. சூப்பர். இந்த இடத்துல இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் இதுவும் நேச்சுரல் பிளான்ட்ங்க. நேச்சுரல் பிளான்ட். ஆமா. சோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே மேடம் அவங்க தான் ஆப்வியஸ்லி. இது வந்து சப்பாத்தி கிளி கேக்டஸ். இதுக்கும் ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இது வந்து மேடமோட டாட்டர் பண்ணது. அவங்களே பண்ணது. இது வந்து அவங்க வாங்கி கொடுத்தது. அவங்க பெயிண்ட் பண்ணி அழகா ஒரு பிளான்ஸ் வந்து இங்க ஃபால் ஆகுற மாதிரி வைக்கணும்ங்கறத அவங்க பண்ணது. சூப்பரா இருக்குங்க. இது வந்து ஒரு லேண்டிங் place. ஓகே. லேண்டிங் பிளேஸ் இது ஓகே. பட் லேண்டிங்ல இருந்து இன்னொரு ஸ்லாண்டிங் ஏன்? ஆமா, இது வந்து एक्चुअली லேண்டிங் பிளேஸ்ல இங்க ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க. ஓகே. மறுபடியும் மேலே இன்னொரு ரூம் போகும். ஓகே. இது சிவில் பண்றப்பவே அப்படி தான் பண்ணும்போதே இப்படி தான் பண்ணிருக்காங்க. एक्चुअली இந்த வீட்டோட ஷேப்பே உங்களுக்கு லீஃப் டைப்ல இருக்கும். ஓகே. லீஃப் மாடல். ஈவன் நீங்க உள்ள ரூமுக்கு போகும்போது அந்த லீஃப் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. யூசுவலி ஒரு ஸ்கொயர் ரூம் எல்லாம் கிடையாதுங்க இது. பியூர்லி இது வந்து ஒரு டீடைலிங் உள்ள வீடு. ஓகே. கர்வ் இருக்குல்ல? கர்வ் இருக்குங்க. நீங்க டச் பண்ணி பாருங்களே, எல்லாமே டச் பண்ணுவீங்க. இது வால். ஓகே. வால் டச். இது இல்ல. இது சிவில் தான். சிவில் வர்க்லயே பண்ணிருக்காங்க. ஓகே. அந்த கர்வ் பாருங்களே எவ்வளவு அழகா உங்களுக்கு கொண்டு போகுதுன்னு. एक्चुअली ரொம்ப டீடைலிங்கா பண்ணிருக்காங்க. இது டைல்ஸா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி எட்ஜ் பண்ண முடியாது. பட் இதுல வந்து ரொம்ப நீட்டா. இப்போ இந்த பெண்ட் பண்றதே பாருங்க ஷான். ஸ்டில் இது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்னது? நான் சொல்லல, நீங்களே சொல்லிருங்க. இது வுடன் ஃப்ளோரிங் கிடையாது ஷான். இது ஓகே. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மரத்தை பெண்ட் பண்ணி அது மேல பாலிஷ் பண்ணிருக்காங்க. இது வேற. இது வந்து வுடன் ஃப்ளோரிங் ஷான். இது வந்து வுட் மரம். மரம். இந்த மரத்தை வந்து இந்த மாதிரி பண்ணி இதுக்கு மேல பாலிஷ் பண்ணி தான் இந்த பெண்ட் நம்மனால எடுத்துட்டு வர முடியும். ஓகே. வுட் வேற. வுட் இப்ப நம்ம டோர்க்கெல்லாம் போட்டோம் இல்லையா? வுட் அதே வுட் தான் சேம். ஓகே. இது தேக்கு.
ஓகே இந்த வுட்டன்ங்கிறது வந்து ஒரு ரெடிமேடா ஃப்ளோரிங்க்குனே இருக்குறது. ஓகே இது ஃப்ளோரிங்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜாயின் பண்ணுவோம். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு பெண்ட். ஓகே பெண்ட் கிடைக்கணும்னா அந்த வுட்டை போட்டு அது மேல பாலிஷ் பண்ணிருக்கோம். ஓகே நீங்க இந்த இடம் வந்து வேற லெவல். ஏன்னா இது டைல்ஸ்ல கண்டிப்பா இது டைல்ஸ்லயோ கிரானைட்லயோ பண்ண முடியாது. இதுல எப்படி பண்ணாலும் சின்ன சின்ன பீஸா இருக்கும். அது ஃபினிஷிங் இருக்காது. இது வேற லெவல் ஃபினிஷிங். சேம் அதே டைப் கொடுத்திருக்கீங்க. வால்பேப்பர் மட்டும் மாறி இருக்கு. பட் சேம் காட் தான். ஒரே மாதிரி தாங்க நாங்க எல்லாமே கொடுத்தோம். டிஃபரெண்டாலாம் எதுவுமே இது பண்ணல. எல்லாம் குரூப் பேட்டர்ன் சிம்பிளா வேணும். இந்த கான்செப்ட் வந்து சாரோட விஷ் இது. ஓகே அது வந்து கொரிய பயணத்துல கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் இதுதான். கொரியன் பயணத்துல கிடைச்ச ஒரு ஐடியா. அவரோட மெமரிஸ் வந்து இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டாரு. சூப்பர். அண்ட் இந்த வார்ட் ஒரு கிளாஸ் டைப் வார்ட்ரோப். மிரர் அக்ரிலிக் இது. ஓகே மிரர் அக்ரிலிக். ஓகே பட் ஆனா ரோஸ் கோல்ட் ஃபீல் வருது. ஆமாங்க இதுல வந்து காப்பர் அக்ரிலிக் இது. காப்பர் அக்ரிலிக். ஓகே சோ அந்த தீம் மேட்ச் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஒரு லாங் ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்கோம் இதுல. மேல வந்து ஒரு एक्चुअली இந்த லாங் ஹேண்டில்ஸ் வந்து நீங்க சொன்னப்ப தான் நான் ஐடென்டிஃபை பண்றேன். ஏன்னா இந்த கலர் கூட மர்ஜ் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி நான் சொல்ல. பட் ஆனா யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஹேண்டில்ஸ். இப்போ ஈவன் இதுல ஒரு டீடைலிங் இருக்கு பாருங்களேன். இது வந்து நம்ம கீழே வரைக்கும் லேண்ட் பண்ணிருக்கோம். நம்ம யூசுவலா எல்லா இடத்துலயும் என்ன கொடுப்போம், நம்மளோட ஸ்கர்ட்டிங் கொடுத்துருவோம். சேம் கலர் ஆஃப் ஸ்கர்ட்டிங் கொடுப்போம். இதோட என்ன கலரோ அதே தான் கொடுப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதே வுட் வந்து மேட்ச் பண்ணிப்போம். கரெக்ட். சோ உங்களுக்கு வந்து இதுக்கு மேல நம்மளோட வார்ட்ரோப் பிளேஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஒரு சந்தேகத்துக்காக கேக்குறேன். நம்ம ஒரு அஃபோர்டபுளா போறப்போ இந்த மாதிரியான ஹேண்டில்ஸ் வந்து சின்னதா போட்டா ரேட் கம்மியா இருக்கும்ல. நீங்க ஏன் வந்து பட்ஜெட் உங்களுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல கிளையண்ட்டுக்காக இத பாப்பீங்களா? என்ன பர்பஸ்க்காக இத பண்றீங்க? எனக்கு வந்து இந்த ஒர்க்குக்கு இந்த ஹேண்டில் கொடுத்தானா பெட்டரா இருக்குங்கிறதுக்காக கிளைண்ட் கிட்ட இதை நாங்க சொல்லுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இதோட டிஃபரன்ஸ் காஸ்ட் நீங்க பேர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்போம். அவங்க ஓகேன்னு சொன்னானா இதை நாங்க பண்ணி கொடுப்போம். ஏன்னா இதெல்லாம் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் தான் ஷான். ஏன் நான் கேட்டேன்னா கண்டிப்பா ஒரு கிளைண்ட் பாக்குறப்போ பட்ஜெட்ல பாக்குறப்போ இது 500 வரும் இல்ல 2000 வந்திருக்கும். கண்டிப்பா மினிமம் உங்களுக்கு 4000 அப்பா கன்ஃபார்மா இந்த 4000 வரும்போது அந்த டைம்ல வந்து அவங்க ஏன் இவ்வளோ போகணும், இது ஒரு 500 இருக்கிற ஒரு சின்ன ஹேண்டில் போயிடலாமேன்னு அவங்க ஃபீல் பண்றப்போ இந்த ஃபினிஷிங் வராது. ஆனா இது வந்து ஒவ்வொரு கிளைண்ட் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, இது இருக்குங்கிற ஆப்ஷன் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்மளோட கைடன்ஸும் நம்மளோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. எல்லாம் அவுட்டர் லுக்ல பார்ப்பாங்க. பட் டெய்லி யூஸ் பண்ற பர்பஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஐடியா கிடைக்கும் டெஃபினட்டா. ஏன்னா இவ்ளோ லட்சக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த விஷயத்தை சொன்னா அவங்களுக்கு அஃபோர்டபிள்னா எடுத்துக்கிறாங்க. இல்ல அதுல எப்படி எலகண்டா கொண்டு வரணும்னு எங்க கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். சூப்பர். ஆனா நீங்க இந்த விஷயத்தை வந்து சொல்லணும்ல, சொல்லாம அவங்களுக்கு தெரியாது. ஒரு கிளைண்ட் எடுத்துக்கிறோம்னாலே நம்மளோட டைம் கொடுக்கணும் ஷான். நான் கத்துக்கிட்டது இவ்வளவு வருஷத்துல அதுதான். என்னோட டைம், அந்த டைமை எப்போ கொடுத்தாலுமே அதுக்கான ரிசல்ட் நான் நிறைய பாக்குறேன். அதுதான் என்னோட பிளஸ் நான் சொல்லுவேன். உங்களோட பிளஸும் சரி, ராஜேஷ் சாரோட பிளஸும் சரி. நீங்க வந்து அவர் டெக்னிக்கலா நிறைய பாப்பாரு. அந்த டெக்னிக்கல் விஷயத்துல எங்க நான் வந்து மிஸ் பண்ணிட்டேனாலும் நான் மாட்டிப்பேன் லாஸ்ட்ல. ஏன்னா அந்த ஃபைனல் அவுட்புட் எங்களுக்கு வராது. அப்போ நான் தான் திட்டு வாங்குவேன். நீங்க ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம். யூனிட் கூட கொஞ்சம் சட்டில்டா வச்சிருக்கீங்க. பிரைட் கலர். ஏன்னா இங்க லைட் வராது. லைட் எதுவுமே இல்ல. நீங்க இந்த வீட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எய்தர் சைடு தான் வென்டிலேஷன் ஆர் சன்லைட். சென்டர்ல உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா இதோட பேட்டர்னே அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. சிவில் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. செகண்ட் பெட்ரூம், செகண்ட் லேண்டிங் இல்ல, செகண்ட் லேண்டிங்ல இதுவும் சேம் அதே பேட்டர்ன் தான் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க. காட் வந்து சேம் பேட்டர்ன்ங்க, எங்கேயுமே மாறல. வால்பேப்பரோட கலர்ஸ் மட்டும் தீம்க்கு ஏத்த மாதிரி லைட்டா மாத்திருக்கீங்க. இது வந்து ஒரு கெஸ்ட் ரூம்ங்கனால அப்பீலிங்கா இருக்கணும். ஓகே. அதே அந்த அப்பீலிங் கூட ரொம்ப இதாவல இல்ல, ரொம்ப கிளாஸா பண்ணிருக்கீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வீட்லயும் நான் பார்த்து வந்து லைட் வந்து நீங்க சட்டில்டா பண்ணிருக்கீங்க. ஆஹோ ஓஹோன்னு இல்லாம ஓகே சட்டில்டா பண்ணிருக்கீங்க. பட் ஃபேன் பாத்தீங்கன்னா
எல்லா ரூம்லயும் ஒரே ஃபேன் தான். ஒரே ஃபேன் தான். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபேனுங்க. ஓகே. ஸ்மார்ட் ஃபேன் தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இது ஒரு ஸ்மார்ட் ஃபேன், அலெக்சா எல்லாமே உங்களுக்கு அலெக்சால. ஓகே வாவ். ஸோ இந்த ஃபேன் வந்து ஓவராலா நம்மளோட கான்செப்ட்க்கு இந்த பிரவுன் மேட்ச் ஆச்சு. ஓகே. அதெல்லாம் ஒரே மாதிரி எல்லா ரூமுக்கும் சேம். பட் ஹானஸ்டா இந்த ஃப்ளோரிங் நம்மளுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துச்சு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அத ஒரே பேட்டர்ன்ல வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஈவன் இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த கர்வ் பேட்டர்ன் இங்க இந்த இடம் தெரியுது. அப்படியே இந்த கர்வ் அங்க வந்து ஒரு ரொம்ப லாங் கர்வ், இது வந்து ஷார்ட் கர்வ். இந்த கார்னர் ஸ்பேசிங் தான் நீங்க பார்க்கணும். இந்த கார்னர் ஸ்பேசிங் இது யூஸ் பண்ணல. கரெக்ட்டா இந்த லேம்ப் உட்கார் இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. சூப்பர். சோ இதெல்லாம் பார்த்து வாங்குனது ஷான். ஓகே. இதை எங்க மேட்ச் ஆகும், எப்படி மேட்ச் ஆகும், ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா கூட அது ஒரு பிக் எடுத்து அனுப்புவாங்க. இது இங்க மேட்ச் ஆகுமா அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல நான் ரெஸ்பாண்ட் பண்ணோம் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அதோட ரிசல்ட் நம்ம பாக்குறது தான். நீங்க அந்த இதா இருக்கட்டும், இந்த வால்பேப்பர் வந்து டோட்டலாவே வந்து நல்லா இருக்கு. ஒரு சட்டில்டா இருக்கு. நல்லா இருக்கும். இந்த ரூமுக்கு கெஸ்ட் ரூமுக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு பொருத்தமா இருக்கு. பட் அதோட சேர்த்து இந்த வார்ட்ரோப் வந்து இதுவும் வந்து இது வந்து ஒரு கெஸ்ட் ரூம் தானே, அதனால இங்க ஸ்பேஸ் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அதுக்காக எல்லா கண்ணாடியிலுமே க்ரூமிங்கா இருக்கட்டும் சிஸ்டர். ஆனா இது வந்து அந்த இது வந்து கொஞ்சம் தனியா கொஞ்சம் ஹைட்டா இருக்குல்ல. பட் இது வந்து வேற இது வந்து வார்ட்ரோப்லயே நம்ம கொடுத்துட்டோம். ஸ்லைடிங் டோர்லயே ஒரு டோர் வந்து மிரர், இன்னொரு டோர் வந்து அக்ரிலிக். இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து அக்ரிலிக் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். எங்கேயுமே வந்து உட்டனோ எதுவுமே லேமினேட்டோ போடாம இருக்கு. ஆமா, வேற மாதிரி இது வந்து நீங்க சொல்ல வேண்டாங்க. நான் வார்ட்ரோப் அதுவும் லாங் மிரர்னாலே கிளாஸ் தான். நல்லா இருக்கு. அதுவும் இது வந்து ஒரு Black தீம்ங்கறப்போ இது கிரே டார்க் கிரே Black கிடையாது. Black. ஈவன் இங்க கூட நீங்க பாருங்களேன் அந்த டீடைலிங் இந்த இது வெச்சு ஸ்கர்ட்டிங் வெச்சு இது மேல லிஃப்ட். ஆக்சுவலி நம்மளோட பாக்ஸ் கீழ தான் இருக்கு. நம்மளோட இந்த கலர் ஸ்கர்ட்டிங் போடுறதுக்கு பதிலா நாங்க இதுலயுமே த்ரூ பண்ணிட்டோம். சோ ஓவராலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உடன் ஃப்ளோரிங்கோட ஃபீல் தான் இருக்கும். ஓகே. எங்கேயுமே மாறல. ஓவராலா இந்த வீடு வந்து நான் சாலமன் பாப்பையா மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். டெஃபினட்டா அவங்க சொல்லட்டும். ஆமா, இது லக்ஸுரியா, அஃபோர்டபுளா இல்ல ஊபர் லக்ஸுரியான்னு அவங்க பார்த்து டிசைட் பண்ணட்டும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நிறைய வந்து புதுசா விஷயத்த உங்கள்கிட்ட வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம். இன்டீரியருக்கு வரும்போது உங்ககிட்ட வந்து நாங்கள் கத்துக்கிறதுக்குன்னு தான் வரோம். வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றதை விட எங்களுக்கும் எங்க வியூவர்ஸுக்கும் ஒரு எஜுகேஷன் ஸ்லாட்டாக தான் ஒவ்வொரு வீடுமே இருக்கு. நீங்க சொல்லி கொடுக்குற விதமும் அது மாதிரி இந்த இடமும் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல். ஹை ரூஃபிங்ல வந்து ஒரு லாங் சாண்டிலியர் வந்து மேல இருக்கிறது வந்து உங்களுக்கு ஓக் சீலிங். அது வந்து ஓக் சீலிங். அது பிவிசில PVC விட இன்னொரு எக்ஸ்டீரியர் கிரேட்னு போடுவாங்க. இதுக்கு அடுத்த கிரேட். இதுக்கு அடுத்த PVCக்கு நெக்ஸ்ட் கிரேட் ஓக்ஸ் பண்ணுவோம். ஓக் சீலிங். ஓக்ஸ். ஓகே. அதுவும் கூட டிஃபரண்ட் தான். சோ இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் கிரேடுங்க. ஒரு தண்ணி பட்டா பாக்குறப்போ PVC தான் நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் PVC பட்ஜெட்ல பண்ணிருந்தேன். பட் இது வந்து ஓக்ஸ். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபேட் ஆகாது. ஓகே. தண்ணி பட்டாலும் ஒண்ணும் ஆகாது. சோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே ஒரு 90% ரெசிஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும். ஓக் சீலிங் PVC விட இது நல்லா பெட்டரா இருக்கும். Thank you so much. சோ இது வந்து ஒரு canopy போற ஸ்பேஸ். canopy இன்னும் நம்ம வர்க் பண்ணி முடிக்கல. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோல போட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ வந்து போடுறேன். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பேஜ்ல தனியா போடுறீங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய எஜுகேஷன் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. இந்த இடம் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல். நீங்க ஃபைனலா இந்த வீட்டை முடிச்சப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஷான், இந்த வீடு வந்து எனக்கு நிறைய லெசன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்னிங்ஸ், ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் நான் மீட் பண்ணுறதுக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கு என்றைக்குமே நான் கிரேட்ஃபுல். தேங்க்யூ அவங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சார் அண்ட் மேடம் வந்து நான் சொன்னதான் சிங்கப்பூரில் இருக்காங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டது மேடமோட பிரதர் மிஸ்டர் ஷாம். செம்மையாக ஒர்க் பண்ணாருங்க. சான்ஸில் எனி டைம் எனி ஹெல்ப். இந்த வீடு வந்து இவ்வளோ அழகாக வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் அவர் தான். அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பல லாங் டிஸ்கஷனுக்கு. அந்த லாங் டிஸ்கஷன் அவர் இருந்தாரா? அவர் இருப்பாரு. அவர் டெக்னிக்கலா நிறைய பார்ப்பாரு, ஃபாலோ அப்ஸ் நல்லா பண்ணுவாரு. அந்த லாங் டிஸ்கஷன்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்றதுக்கு, கலர்
கலர்ஸ் பார்க்கறதுக்கு எல்லாருமே வந்து சாரோட பிரதர் மிஸ்டர் ராஜன் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. எதுனாலும் இப்படிதான் இதுதான் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தட் எங்களுக்கு வந்து கிளைண்ட் கூட இருக்கிற அந்த கான்வர்சேஷனை இன்னும் ஈஸி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் இன்ஜினியர் மிஸ்டர் திலக் சார், மிஸ்டர் ஷியாம் சைட் இன்ஜினியர், அவங்க எல்லாமே வந்து எப்போ ஹெல்ப் கேட்டாலும் இம்மீடியட்டாக தென் அண்ட் தேர் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ நம்ம பார்க்குற அவுட்புட். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமான அஃபோர்டபுள் வீடு, லக்ஸுரி கம் அஃபோர்டபுள் வீடு. சார் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. ஓகே, உங்களுக்கும் ஏதாவது ஒரு டவுட்டு, உங்களுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கொயரினாலும் ஜஸ்ட் கேட்டுட்டு போங்க. அவங்க வந்து சஜஷன் மட்டும் கொடுப்பாங்க, கொடுத்துருவீங்க இல்ல? எஸ் ஷூர். தேங்க்யூ கோதை சிஸ்டர். தேங்க்யூ ஷான். தேங்க்யூ so much. தேங்க்யூ.